Hello viewers, this is Madan from Car Control Driving Academy, training in our car and own car in Chennai Red Step. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் மாரு சுசுகி வேகனார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேர்னிங்ஸ் ப்ளஸ் நேரோ ஸ்ட்ரீட்ஸ் கவர் பண்ணுறதுக்காக இந்த லெசன்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சார் மெதுவாக திருப்பிட்டுருக்கார். சார் மெதுவாக திருப்புங்க சார். ஃபுல் க்ளோஸ், எஸ் பர்ஃபெக்ட். -1 -2 ஸ்ட்ரைட். சூப்பர் சார். மெதுவாக போங்க. ஸோ ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீப்பிங்லேயே தான் இந்த இடத்துல போகணும். ஸ்டியரிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் மிரர் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ மெதுவாக போங்க. ஒரு ஹாங்க் அடிச்சிக்கோங்க. ஸோ லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு சைடு மிரர் வெளியே வந்த பிறகு 1 2 3 -1 -2 டு த ஸ்ட்ரைட். ஓகே சார். ஸ்டியரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக போங்க. ஹாங்க் அடிச்சிக்கோங்க. ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போங்க. ஸ்லோவாக போங்க சார். ஸ்லோவாக போங்க. லெஃப்ட் சைடு பார்த்து மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி டு த லெஃப்ட் சைடு பார்த்துக்கோங்க. ஓகே சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஹாங்க் அடிச்சிக்கோங்க. ஸ்லோவாக ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வராரு. ஸ்லோ. ஓகே சூப்பர் ஜட்ஜ்மெண்ட். ஸ்லோவாக போங்க சார். ஓகே ஸ்ட்ரைட் பண்ணுங்கள் சரிங்க. ஓகே ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு போங்க. மெதுவாக க்ரீப்பிங்லேயே போங்க. ஸ்லோவாக ஆக்சலரேஷன் மெதுவாக இருக்கணும். ரொம்ப வேகமாக கொடுத்துடாதீங்க. மெதுவாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே அப்படியே சைட் மிரர் வாட்ச் பண்ணுங்கள். வெஹிக்கிள் ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சான்னு பார்த்துட்டு மெதுவாக போங்க. ஓகே சூப்பர். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் மெதுவாக போங்க சார். ஸ்லோவாக போங்க. ஒரு ஹாங்க் அடிச்சுட்டு ஸ்லோ பண்ணுங்கள். போட்டு வெயிட் பண்ணுங்கள். பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க. ஸ்லோப்பில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே ரைட் இண்டிகேட்டர் போட்டுருங்க. ஓகே சூப்பர். ஸோ அப்படியே லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் 1 ஸ்லோவாக புஷ்ஃபுல் மெத்தடில் அப்படியே அழகாக மூவ் பண்ணுறாரு பாருங்கள். 1 2 3 அகெயின் -1 -2 சென்டர். ஓகே சார் சூப்பர் சார். ஸோ இப்போ இதே மாதிரி மெதுவாக நீங்கள் அப்படியே லெஃப்ட் சைட் கார்னர் பண்ணிவிட்டு ஓகே மிரர் ஃபேன்டாஸ்டிக்காக பார்க்குறீங்க. ஸோ இனிஷியல் டேஸில் மிரர் பார்க்காம இருந்தீங்க, இப்போ பக்காவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ டேர்னிங் அகெயின்ஸ் மெதுவாக நல்லா வைடாக போய் கட் பண்ணுங்கள். வைட் ரைட் க்ளோஸ் லெஃப்ட் மாதிரி வைட் ரைட். ஓகே சூப்பர். அகெயின் ஸ்ட்ரைட். ஓகே ஸ்லோவாக போங்க. ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள். ஆக்சலரேஷன் மெதுவாக கொடுங்க. ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள். ஓகே சூப்பர் சார். ஸ்டேரிங் அலைன்மெண்ட் பக்காவாக வச்சுக்கோங்க. சென்டர் பண்ணிவிடுங்க. எந்த பக்கம் திருப்பினாலும் அகெயின் டு ஸ்ட்ரைட் பொசிஷன் சென்டர் நீங்கள் வந்துடணும். ஆட்டோ காரு ஆக்சுவலாக மெதுவாக தான் போவார். ஸோ நீங்கள் கொஞ்சம் மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி அவரோட போங்க. இல்லைனா உங்களுக்கு ரைட்டில் வேக் அடிச்சுன்னா நீங்கள் ரைட் மிரர் பார்த்து ரைட் இண்டிகேட்டர் போட்டு கூட நீங்கள் ஸ்பீடாக மூவ் பண்ணிக்கலாம். ஸ்லோ சூப்பர் சார் சூப்பர். மெதுவாக போங்க. ஆக்சலரேஷன் லீனியராக கொடுங்க. ரொம்ப அதிகமான ஆக்சலரேஷன் தேவையில்லை இந்த இடத்துல. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் மெயின் ரோடு இது. இந்த இடத்துல எப்படி வேணாலும் உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸ்லோ நல்ல வெளியே வந்து ஓகே சூப்பர். 2 வீலர் ஜட்ஜ்மெண்ட் நல்லா பக்காவாக பண்ணிங்க சார். சூப்பர். மெதுவாக சூப்பர். எவ்ரி 2 to 3 செகண்ட்ஸ் மிரர் வாட்ச் பண்ணுறீங்க. பக்காவாக இருக்குது. ஓகே அழகாக ஒரு 5 to 10 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வச்சு வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுறீங்க. லெஃப்ட் சைட் 2 வீலர்ஸ் வராங்க பாருங்கள் சார். அவங்கள கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏன்னா லெஃப்ட் சைட் மிரர் பார்க்காம 2 வீலர்ஸ் விட்டுட்டிங்கன்னா லெஃப்ட் சைட் வெஹிக்கிள் வந்து இடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. வியூவர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சரியான பிஸி ரோடு வியூவர்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா ரெட்டேரி டுவர்ட்ஸ் பெரம்பூர் போகிற ரோடு. யாரெல்லாம் இந்த ரோடு ட்ராவல் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். சரியான பிஸி ரோடு இது. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ட்ராவல் பண்ணும்போதே இந்த மாதிரி பீக் ஹவர்ஸில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகும். எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. ஆட்டோ கார் பைக்காரங்க எங்கேருந்து வருவாங்க தெரியாது. ஸ்லோ பண்ணுங்கள் சார். ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள். ஓகே ஹாங்க் அடிச்சிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பாருங்க அவங்க அந்த டிவி இது எடுத்துகிட்டு போய்ட்டுறாங்க பாருங்கள். அவங்கள கொஞ்சம் அனுசரிச்சிக்கோங்க. ஏன்னா டக்குன்னு உள்ளே பூந்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மெதுவாக கிடச்சிதுன்னா ஓகே பர்ஃபெக்ட். அழகாக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஓகே கிட்ட போகாமல் மெதுவாக லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு உள்ளே வாங்க. ஃபேன்டாஸ்டிக் சார். சூப்பராக பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா பாருங்க டக்குன்னு ஸ்லோ ஓகே பர்ஃபெக்ட் கார்னிங் சார். கொஞ்சம் 2 வீலர்லாம் வரும்போது கொஞ்சம் ஆக்சுவலாக முன்னாடியே கொஞ்சம் ஹாங்க் அடிச்சிக்கோங்க. பஸ்ஸை வந்து நல்லா கார்னரிங் பண்ணிங்க. ஒருவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஓகே மெதுவாக க்ராஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹாங்க் அடிச்சுக்கோங்க. ஒரே சைடு பார்த்து க்ராஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் நம்ம தான் பேனிக்காக மூவ் பண்ணணும். ஸ்லோவாக போங்க.
லெஃப்ட் சைடு வெஹிக்கிள் பார்க் பண்ணிருக்காங்க பாருங்க சார், இவங்களெல்லாம் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்போசிட் வெஹிக்கிளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக மேட்ச் பண்ணி தான் போகிற மாதிரி, கொஞ்சம் டஃப் ரோடு தான். ஒருத்தர் நடந்து போகிற பாருங்க, அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போங்க. ஓகே, பர்ஃபெக்ட் சார், பர்ஃபெக்ட் டு த சென்டர் பொசிஷன் அழகாக ஸ்ட்ரைட் பண்ணுறீங்க. மிரர் எவ்ரி 2 செகண்ட்ஸ், பர்ஃபெக்ட் சார். வியூவர்ஸ், சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் வரும்போது பாருங்கன்னா அந்த மிரர் கொஞ்சம் லெஃப்ட் சைடு மிரர் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்காம டிஸ்டர்ப் ஆவார். பட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, நான் பின்னாடி வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிரர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வாட்ச் பண்ணுறதால அவருக்கு லெஃப்ட் சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது சார். கொஞ்சம் டூ வீலரோட கொஞ்சம் அனுசரிச்சிருங்க சார். லெஃப்ட் சைடு அந்த டூ வீலர்ஸ்லாம் அப்படியே ஓரமாக மெதுவாக அப்படியே போங்க. ஓகே, பர்ஃபெக்ட் சார். லெஃப்ட் ரைட் நல்ல வியூ கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த டயகனல் 90 டிகிரி டயகனல் ஆங்கிள் நம்ம சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு ஹாங்க் கிடச்சிருங்க. பர்ஃபெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட் சார், பர்ஃபெக்ட். அழகாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேன் டிசிப்ளின் ப்ளஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பக்காவாகிடுச்சு சார் இப்போ உங்களுக்கு. ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருந்தீங்க ஸ்டார்டிங்கில், பட் இப்போ அந்த லெஃப்ட் சைடு மிரர் வாட்சிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டில் வீக் இல்லை. ஸ்லோவாக போங்க. ஓகே, ஸ்லோ, பர்ஃபெக்ட் சார், பர்ஃபெக்ட். அகைன் ஸ்ட்ரைட். இவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் முன்னாடி ஒரு டூ வீலர் மட்டும் கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க எந்த டைமில் வேணால் உங்களுக்கு பிரேக் அடிக்கலாம். ஒருவர் பிரேக் அடிக்கும்போது உங்களுக்கு ஆக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அதிகமாக கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட நம்மளால் மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பெரிய டிவி வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த மாதிரியான இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பீப்புள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கவனம் தேவை. மெதுவாக போட்டும். ஒரு பொலிரோ வராரு பாரு சார், அவருக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. போங்க. ஸ்லோ, விட்டுருங்க. அவர் விட்டுருங்க. அப்புறங்க எக்ஸல் எங்கேருந்து இவரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள், லிட்ரலாக நம்ம தான் மக்களோட அனுசரித்து போகணும். மக்களே கொஞ்சம் கார்லாம் வராங்கன்னா கொஞ்சம் டூ வீலர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக பழகிக்கோங்க. ஏன்னா கார் ஓட்டுறவங்களாம் தெரியும் அந்த கஷ்டம். நிறைய பேர் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது என்னென்னா, டூ வீலர் ஓட்டிகிட்டு இருக்காங்க, கார் ஓட்டும் போது தான் தெரியுது டூ வீலர் நாங்கள் எவ்வளோ ஈஸியாக போயிருக்கோம், எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், காரை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோன்னு. இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கார் ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியேருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய இம்பேக்டாக தெரியாது, கஷ்டப்படுறது தெரியாது. கொஞ்சம் அழகாக மெதுவாக போங்க சார். பார்த்தீங்களா, அவர் வந்து போய்கிட்டே இருக்கார். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அந்த பெலூன் ஒன்று நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவரை மொரோவர் கொஞ்சம் முடிஞ்சால் ரைட்டு வாங்கி மெதுவாக கட் பண்ணிக்கோங்க. டூ வீலர்ஸ் அனுசரித்து போங்க. ஸ்லோ. ஓகே சார், அவரே ஆக்சுவலாக இண்டிகேட்டர் போட்டு பர்ஃபெக்டாக போயிட்டார். ஸோ அவர் கூட அப்படியே மேட்ச் பண்ணி போய்க்கோங்க. பர்ஃபெக்ட். சென்டர் பொசிஷன் -1 -2 அகெயின் ஸ்ட்ரைட். ஓகே, பர்ஃபெக்ட் சார். இப்போ ரைட் ஜட்ஜ்மெண்ட் ஆக்சுவலாக ரைட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருங்க. பர்ஃபெக்ட். இப்போ மெயின் ரோடு எடுத்துட்டோம். டுவர்ட்ஸ் பாடி ரோடு. இது ஆக்சுவலாக இது ஒரு ஒன் ஆஃப் த ரொம்ப ஆக்சிடென்ட்டான ரோடு. ஆக்சுவலாக காவ் அங்கே ரோடு பார்த்திங்கன்னா இது நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அட்லீஸ்ட் மந்த்லி 2 to 3 டைம்ஸாவது இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப மெதுவாக போகணும். மெதுவாக போங்க சார், மெதுவாக போங்க. பாருங்கள், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அவர் லெஃப்ட் வந்துகிட்டே இருக்கார். ஆனால் அந்த மேக்னெட் சுத்தமாக பார்க்கல. அவர் பாட்னு இவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த நம்ம என்னென்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் நம்ம அந்த பாடி பிரிட்ஜ் ஏறி இறங்கி நம்ம அங்கே சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அது வந்து ஒரு வார் ஜோன் சொல்லுவோம் எங்களோட ஆக்சுவலாக ட்ரைனிங் மெத்தடில். ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப குரூஷியலாக இருக்கும். கண்ணாமலான்னு வருவாங்க. அங்கே பாருங்கள், இண்டிகேட்டர் போட்டு அழகாக சார் வந்து பார்த்திங்கன்னா மிரர் பார்த்துட்டு தான் வர்றாரு. பட் ஏன் இப்படி மெதுவாக பண்ணாமல் அவருக்கு இண்டிகேட்டர் போட்டதுக்கு சுத்தமாக யாரும் மதிக்காமல் மெதுவாக போயிட்டுருக்காங்க. வேறு ஆப்ஷனே இல்லை சார். ஆக்சுவலாக நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, மெதுவாக தான் நம்ம போகணும். ஸோ இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 ரவுண்ட்ஸ் நம்ம போகிறோம் சார். ஆக்சுவலாக ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கும். மோரோவர் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு வார் ஜோன் மாதிரி தான். யார் முன்னாடி போகிறாங்களோ அவங்க வின்னுற மாதிரி அவங்களோட வேலையை பார்த்து டக்கு மூவ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் மெதுவாக போங்க சார். ஸ்லோ ஸ்பீட் பிரேக்கர். ஓகே, பர்ஃபெக்ட். ஸ்லோ பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட். ஸ்லோ சார், ஸ்லோ விட்டுருங்க அவங்கள. ஓகே சார், இந்த இடத்துல அது பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டானாவோட ரைட் சைடு வாலை க்ளோஸாக நீங்கள் அப்படியே ரைட் டர்ன் பண்ணிவிட்டு மெதுவாக போய்கிட்டே இருங்க. பர்ஃபெக்ட். கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் பாருங்கள், அங்கே பார்த்தீங்களா அவர் வார்டுன்னு வர்றாரு பாருங்கள். ஸோ இங்கே தான் வியூவர்ஸ், இந்த இடம் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அலைன்மெண்ட்டும் சரி, கொஞ்சம் வந்து இந்த மாதிரியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறோன்னா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மோரோவர் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக வரணும். டேர்னிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள், ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறாரு பாருங்கள். லெஃப்ட் சைடும் பார்க்கணும், ரைட் சைடும் பார்க்கணும், வாலையும் நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும்.
ஓகே. மெதுவாக போங்க சார். ஸ்லோவாக போங்க. லெஃப்ட் சைடும் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு வரவங்க அப்படியே தான் வருவாங்க. இவங்களோட நம்ம அனுசரித்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஆக்சலரேஷன் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுத்துறாதீங்க சார். ஓகே. இது வரைக்கும் பர்ஃபெக்டாக ஸ்டியரிங் அலைன்மெண்ட், அந்த வெஹிக்கிள் கோஆர்டினேஷன் எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸ்லோவாக போய்க்கோங்க. பர்ஃபெக்ட் சார். பர்ஃபெக்ட். ரொம்ப டர்ன் பண்ணிடாதீங்க. வாலில் போய் இட்டாயிடும். அந்த மிரரில் கொஞ்சம் சைடு மிரரில் பார்த்துக்கோங்க. அவங்களுடைய அந்த வாலுக்கும் உங்களுடைய வெஹிக்கிளோட கேப் டிஸ்டன்ஸ் அதில் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். அதுலேயும் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். அதில் எக்ஸாக்டாக தெரியும் உங்களோட டயர் மூமெண்ட்ஸ். பர்ஃபெக்ட். சூப்பர் சார். ஸ்லோவாக மூவ் பண்ணுங்கள். ஓகே. அழகாக மெதுவாக க்ரீப்பிங்லேயே அழகாக மெதுவாக போகிறீங்க. ஆக்சலரேஷன் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. பட் இது இனிஷியல் லெவலில் கொஞ்சம் பிரேக்கிங் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தீங்க, இப்போ அதுவும் இல்லை. ஓகே. ஸ்லோ. ஓகே. லெஃப்ட் சைடு பார்த்துக்கோங்க. கேப் கிடைக்கும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு டுவர்ட்ஸ் பிரிட்ஜ் டவுன் நம்ம இறங்க போகிறோம். பர்ஃபெக்ட். ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஆக்சலரேஷன் கொஞ்சம் அப்படி டக்குன்னு ஒரு புஷ் பண்ணிக்கோங்க. சூப்பர் சார். பர்ஃபெக்ட். அழகாக ஸ்லோ பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம லெஃப்ட் சைடில் வந்தாலும் ரைட் சைடு விட மாட்டுறாங்க, ரைட் சைடு பண்ணாலும் லெஃப்ட் சைடு விட மாட்டுறாங்க. வேறு வழியே இல்லை. சென்னையில் ட்ரைவ் பண்ணுறதுன்றது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி ஏதாவது டஃப்பான சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜில் நானே 2-3 டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் அந்த டிராஃபிக்கை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லோவாக போங்க. ஸோ வியூவர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடுமே பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் நம்ம மாதவரம் ரவுண்டானா அது ஒரு வார் ஜோன்னா, இது அதுக்கு மேலே ஒரு வார் ஜோன். அங்கேயாவது கொஞ்சம் பிரிட்ஜ் மேலே வெஹிக்கல்ஸ் கம்மியாக தான் வரும். பட் இந்த இடம் பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் இந்த பக்கம் நம்ம ரெடில்ஸ்லேருந்து வரவங்க, ஆப்போசிட்டில் மாதவரத்துலேருந்து வரவங்க, டுவர்ட்ஸ் இந்த பக்கம் நம்ம குளத்தூர்லேருந்து மாதவரம் போகிறவங்க, இவங்களை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் ஹெக்டிக்கான இடம். இது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த இடம் நீங்கள் யாரெல்லாம் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களோ, இந்த இடம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதுவும் கிட்டத்தட்ட ஒரு வார் ஜோன் மாதிரி தான். ஸோ இந்த ரோட்ஸ் ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்தோம்னா, இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பிகினர்ஸ் வந்து ஒரு ட்ரெயினிங் வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நமக்கு இந்த மாதிரியான இடத்துல ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் எப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு புரியும். இன்கேஸ் தப்பு பண்ணாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணலான்றதுக்காக தான் இந்த மாதிரி ரூட்ஸ் எடுத்தோம். பர்ஃபெக்ட் சார். ரைட்லேயே போய்ட்டுருங்க. ரைட் இண்டிகேட்டர் போட்டுருங்க. ஓகே. ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டிங்க. ஸோ இந்த இடத்துலையும் சேம் டு தட் அதே மாதிரி தான் ரைட் சைடு போயிட்டு டு த ரைட் சைடு வால் எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் போயிட்டு நீங்கள் மெதுவாக வந்து வெஹிக்கிளை அலைன் பண்ணிக்கோங்க. ஃபேன்டாஸ்டிக். சூப்பர். மெதுவாக போங்க. ஸ்லோவாக போங்க. பஸ்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மெதுவாக போங்க. ஏன்னா திடீர்னு பிரேக் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரைட் இண்டிகேட்டர் போட்டிங்க. சூப்பர் சார். ஹார்ன் அடிச்சிக்கோங்க. இந்த பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கே நடக்கணுன்னா எங்கே நடந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஆப்ஷனே இல்லை. சுத்தமாக நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த இடத்துல அவ்வளோ பிஸி ரோட்ஸில் போயிட்டுருக்கும்போது அங்கே நடந்து போயிட்டுருக்காங்க. மெதுவாக போங்க சார். கொஞ்சம் வந்து பஸ்ஸுக்கு கொஞ்சம் கேப் விடுங்க. ரொம்ப கிட்ட போயிடாதீங்க. வேண்டாம். மெதுவாக போங்க. ஏன்னா பஸ்ஸு பெரிய வெஹிக்கிள் நம்மளை டக்குன்னு அணைச்சி விட்டு போயிடுவாங்க. ஸோ மெதுவாக போங்க வியூவர்ஸ். மெதுவாக போங்க சார். ஸ்லோவாக. சூப்பர். அப்படியே கொஞ்சமாக அப்படியே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு நம்ம டுவர்ட்ஸ் மூலக்கடை போகணும். ஓகே. மெதுவாக போங்க. ஓகே. மெதுவாக லெஃப்ட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணி மெதுவாக மூவ் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட். ஓகே. அகெயின் டு த ஸ்ட்ரைட் பொசிஷன். மெதுவாக மூவ் பண்ணிக்கோங்க சார். மெதுவாக மூவ் பண்ணுங்கள். ஓகே. இந்த இடம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான கொஞ்சம் கமர்ஷியல் ரோடு. இது மெயின் ரோடு கிடையாது, கிட்டத்தட்ட கமர்ஷியல் ரோடு. இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் டு த சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுவார், அவர் வீட்டுக்கு போகிற ரோடு இது. பர்ஃபெக்ட் சார். மெதுவாக அலைன் பண்ணி போங்க. ஹாங் அடிங்க. ஸ்லோ. இவங்களெலாம் கண்டிப்பாக ஹார்ன் அடிச்சுங்க சார். ஏன்னா 2 வீலர்ஸ் வந்து ரைட் சைடு மிரர் பார்க்காம டக்குன்னு உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. மெதுவாக போங்க. மெதுவாக போங்க. பர்ஃபெக்ட். ஒரு ஹாங்க் அடிச்சிருங்க. இதுவும் ஒரு ஜங்ஷன். மெதுவாக போங்க.
பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். மெதுவா போயிட்டே இருங்க. அப்படியே கிராஜுவலா மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பர்ஃபெக்ட் சார், பர்ஃபெக்ட். எல்லா ரோடுமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கவர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ரோட்ஸ் நம்ம கவர் பண்ணதில் நல்லாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கீங்க சார். பெரிய வெஹிக்கிள் வருது, கொஞ்சம் மெதுவாக போங்க. ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க, ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். ரொம்ப கிட்ட போயிட்டிங்கன்னா நம்மளால் ரைட் வர முடியாது. ஸ்லோவாக போங்க. பர்ஃபெக்ட், 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 பர்ஃபெக்ட். மெதுவாக போயிட்டே இருங்க. மெதுவாக அலைன் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு ரைட் சைடு கேப் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். சூப்பர் சார். ஹாங் கடிங்க. முதல்ல அவங்கள வெளியே அமுச்சிடுங்க. மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க. மெதுவாக ஸ்லோ. சூப்பர். பர்ஃபெக்ட் சார், பர்ஃபெக்ட். ஸோ வியூவர்ஸ், இந்த டஃப் சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ